உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். ரஷ்ய முதலீடு மோசடி தொடர்பாக என்ஐஏ விசாரணையில் புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? ரஷ்ய அரசு இந்தியாவில் 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக கூறி தொழிலதிபர்களிடம் பல்வேறு மோசடியில் பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக முக்கிய நபரான அருண்ராஜ் உட்பட மொத்தம் 7 நபர்களை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கைது செய்தனர். குறிப்பாக தொழிலதிபர் ஒருவரிடம் 7 கோடி ரூபாய் பெற்று முதலீடு பெற்று தருவதாக கூறி அந்த நபர் மோசடி செய்தார். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி, குறிப்பாக அவரிடமிருந்து 400க்கும் மேற்பட்ட சவரன் தங்க நகைகள் மற்றும் 400 கிலோ வெள்ளி பொருட்கள், சொகுசு கார்கள் 11 சொகுசு கார்கள் என பல்வேறு பொருட்களானது அந்த அருண்ராஜிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில இந்த விவகாரம் பூதாகரமாக இருக்கும் நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக அருண்ராஜ் உட்பட மொத்தம் 3 நபர்களை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 4 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியாகியுள்ளது. குறிப்பாக இவர் இதே போல பல்வேறு தொழிலதிபர்களை மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில ஒரு அதிர்ச்சி தகவலானது வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு கேரள மாநிலம் விழிஞ்சம் கடற்கரையில மொத்தம் 327 கிலோ ஹெராயின் மற்றும் 5 AK-47 துப்பாக்கிகள் உட்பட பல்வேறு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவத்துல மொத்தம் 16 நபர்களை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர். அதுல சென்னை சேலையூரை சேர்ந்த ஆதிலிங்கம் என்பவரும் கைது செய்யப்பட்டார். அந்த ஆதிலிங்கம் என்பவருக்கும் இதுல முக்கிய புள்ளியாக செயல்பட்ட அருண்ராஜ் என்பவருக்கும் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அந்த ஆதிலிங்கம் என்பவர் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை புத்துணர்வு பெரும் வகையில பல்வேறு தொழில் பணம் பெறும் இதுல சம்பவத்தில் ஈடுபட்டார். அந்த பணம் முழுவதுமாக இந்த அருண்ராஜ் என்பவர் தான் அவருக்கு சப்ளை செய்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் தான் சினிமா துறையில பணியாற்றி கொண்டு இந்த விடுதலை புலிகள் அமைப்பை புத்துணர்வு பெற செய்ததும் தெரிய வந்துள்ளது. இதனால இவர்களுக்கும் அவருக்கும் என்ன கனெக்ஷன் உள்ளது என்பது தொடர்பாக என்ஐஏ அடுத்த கட்டமாக உள்ளே நுழைந்து விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிய வருது. அந்த அருண்ராஜ் என்பவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் என்ஐஏ தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.